अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिराम श्रीमत्तदङ्घ्रिवलं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये दिव्याकारं सरोजाक्षं शङ्खचक्रगदाधरं मुकुन्दद्वारनिलयं विश्वक्सेनम् उपास्महे। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुगतातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சம் 17வது அத்தியாயம் வரைக்கும் நேத்திக்கு பார்த்தோம். இந்த விஷயம் பிரகலாத சரித்திரமாக இருக்கிறது. பிரகலாதாழ்வான் சின்ன வயசுலேயே எம்பெருமானுடைய அதாவது எம்பெருமான் பற்றின ஞானத்தை நன்னா பெற்றவர். அந்த மாதிரியாக இருக்க அந்த ஞானத்தோட பெரியவர்களான தன்னுடைய குருக்கள் தன்னுடைய தகப்பனார் இந்த மாதிரியான எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். தன்னுடைய சகபாட்டிகளான பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசத்தை எல்லாம் நேற்றைய தினம் அதுக்கு முன்தினம் 2 நாள் அதை உபதேசங்கள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமான உபதேசம் பண்ணுறார். இந்த உடம்பானது சாஸ்வதம் கிடையாது. நாம் ஏதோ இந்த இளமையோடு இருக்கிறோம் அப்படின்னா அது எப்பொழுதும் நீண்டு இருக்கும் அப்படின்ட்டு அதை நம்ப வேண்டாம். அது சாஸ்வதம் கிடையாது. எப்போ இது மாறும் எப்போ இது விழுந்து போயிடும் அப்படின்றது மட்டும் தெரியவே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஆனபடியால் இருக்கிறச்சேவே இந்த இளமையிலேயே அந்த எம்பெருமானை நாம் தியானம் பண்ண வேணும். விவேகம் அப்படின்னா பகுத்தறிவு. நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது, அதில் நான் எப்படி நல்லதை பற்றணும் கெட்டதை கைவிடணும் அப்படின்றத தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த விவேகத்தோட இவன் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரயிக்க வேணும் அப்படின்றது தான் பிரகலாதாழ்வானுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னவர் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த உபதேசத்தை பண்ணார், பெருசாக பண்ணார். அதாவது இந்த லோகத்தில் நம்ம வாழ்கிற இந்த கர்ப்பவாசாதி விஷயங்கள் தசைகள் இருக்கிறதே எதுவுமே சுகத்தை கொடுக்க மாட்டாது. நாம் ஏதோ சுகம்னு நினச்சிட்டு இருக்கோம், துக்கத்தையே சுகம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோமே ஒழிய இது எதுவுமே சுகம் கிடையாது. உண்மையான சுகம் கிடையாது. சுகத்தை பார்க்கணுமா நலம் அந்தமில்லதோர் நாடுன்னு ஆழ்வார் பாடுறாரு. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் ஒரு சாம்சாரிகமான துக்கமும் இல்லாமல் அந்த எம்பெருமானை நம்ம சேவித்தால்தான் அது பரமமான சுகம். அதை நம்ம அடையணுமே ஒழிய இங்கே இருந்து நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு காட்டினார். இதெல்லாம் இந்த மாதிரி உபதேசம் பண்ணே இருக்கவே அந்த வெளியில் போயிருந்த ஆச்சார் திரும்பி வந்துட்டார். வந்த உடனே இந்த பிள்ளை பண்ணுற உபதேசத்தை கேட்டாரோ இல்லையோ, ஐயோ நடுங்கி போயிட்டார். இது எங்கேயான ஹிரண்யகசிபு இது தெரிய போய் அதுக்கப்புறம் நான் ஏதோ நான் தான் இதுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி இது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இப்போ அந்த பிரகலாதாழ்வான திரும்பவும் அந்த மனசு திருப்பறதுக்கு பார்க்குறான் அந்த குருக்கள். அதுதான் இந்த 18வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அது மேலே சொல்கிறார். பராசர உவாச்ச தஸ்யை தான் தானவச்சேஷ்டாம் திருஷ்டுவா தைத்தியபதேர் பயாத் ஆச்சச்சு சசோவாச்ச சூதான் ஆகூய சத்வரஹ தஸ்யை தான் தானவச்சேஷ்டா. இந்த மாதிரி இந்த தானவனுடைய தானவாச்சேஷ்டா அந்த தானவர்கள் எல்லாம் இந்த காரியத்தை பார்த்து பிரகலாதாழ்வான் பண்ண இந்த உபதேசத்தை பார்த்து பயப்பட்டு ஹிரண்யகசிபு இடத்துல இருக்கிற பயத்தால் முதல்ல ஓடி போனாலும் அந்த ஹிரண்யகசிபுவுக்கு இவன் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்கிறது நலமும் ஓடி போயிட்டாளாம். ஓடி போய் ஹிரண்யகசிபு முன்னாடி நின்று உடைய பிள்ளை நான் என்ன சொன்னாலும் மாற்றி தான் சொல்கிறான், தான் கேட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்காலெல்லாம் கெடுத்துட்டு இருக்கான். ஏன் கெடுக்கிறதுன்னு ஏன் சொல்கிறீங்க சுவாமி? இந்த பாஷை இன்னைக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம் கெடுக்கிறது தானே அதுக்கு பேர். பெருமாள் பிராட்டி சம்பிரதாயம் அப்படின்னு போனாலே நீ கெடுறது மட்டும் இல்லாமல் ஊர்வாளெல்லாம் கெடுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரியே வச்சுப்போம். அப்போ தான் கெடுறது மட்டும் இல்லாமல் மற்றவாளெல்லாம் கெடுத்துட்டு இருக்க இந்த பிள்ளை
ஆனபடியால் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு உடனே ஆச்சசக்யு சச்சோவாச்ச சூதான் ஆகூய சத்வரா. உடனே ஹிரண்யகசிபு கோவம் வந்துருச்சு. ஏன்னா இது முன்னாடியும் கொல்ல பார்த்துருக்குறான். அது மேலே 2வது தடவை இந்த குருக்கள் எல்லாம் வந்து நாங்களும் இந்த பிள்ளையை பார்த்துக்கிறோம், அது மீறியும் அவன் மாறலைன்னா அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ, உன்னால் ஆனது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காள் இல்லையோ. ஆனபடியால் ஹிரண்யகசிபு பெருத்த கோபம், இந்த பிள்ளை என்ன பண்ணால் இந்த மாறும் அப்படின்னு தெரியல. ஆனபடியாலே தன்னுடைய பாச்சகர்கள் எல்லாம் கூட்டா, தன்னுடைய தலிகை பண்ணுறவாள் எல்லாம் கூட்டானா. எதுக்குன்னா எத்தனை சோபனமான ஹிருதயம் பாருங்கோ. அவன் சொல்கிறான், தலிகை பண்ணுறவாளெல்லாம் கூட்டு இன்னைக்கு பிரகலாதனுக்கு நீங்கள் பரிமாறுற அந்த சாதிக்கிற இந்த உணவில் ஹாலஹால விஷத்தை போட்டு முடிச்சுடுங்க அவன். என்ன அதை சொல்கிறான் இங்கே. ஹிரண்யகசிபு உவாச்ச ஹே சூதாமம புத்ரோசௌ அன்வேஷாய அந்யேஷாமபி துர்மதி குமார்கதேசிகோ துஷ்டோ ஹன்யதாம் அவிலம்பிதம். இவன் என்னுடைய பிள்ளை, பேருக்கு மட்டும் என்னுடைய பிள்ளை, ஆனால் எனக்கு எத்தனை அபகாரங்களோ அத்தனை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு விரோதமாக எத்தனை பேசணுமோ எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனபடியாலே எல்லாம் இவன் துர்மதி படைச்சவன். இவன் குமார்கதேசிகா. குமார்கதேசிகன்னா கெட்ட வழியை காட்டுற ஒரு ஆச்சாரனா இருக்கிறான். ஆனபடியாலே துஷ்டனா இருக்கிறபடியாலே ஹன்யதாம், இவனை உடனே கொண்டுடுங்க. எப்படி கொல்லணும்னா ஹாலஹாலம் விஷம் தஸ்ய சர்வபக்ஷேஷு தீயதாம் அவிஜ்ஞாத்தம் அசௌ பாப்போ ஹன்யதாம் மா விசாரியதாம். அவன் சாப்பிட்ற ஒவ்வொரு பக்ஷத்துலேயும் ஒவ்வொரு உணவு பதார்த்தத்துலையும் ஹாலஹால விஷத்தை சேர்த்துருங்கன்னு. ஒன்றத்தில் சேர்த்து எல்லாத்தையும் பரிமாறுங்க சொல்லலை, ஒன்னொன்னுத்தையும் சேர்த்து பரிமாறுங்கன்றான். அவ்வளோ சோபனமான ஹிருதயம் அவனுக்கு தாப்பனா இருக்கு. அந்த மாதிரியான அந்த விஷத்தை சேர்த்து கொண்டுடுங்கோ. என்னுடைய பிள்ளைன்னு பார்க்காதீங்கன்றான். ஐயோ ராஜாவுடைய பிள்ளைச்சே நம்ம இல்லை பண்ணலாமான்னு பயம் வருமா இல்லையோ, அதனால சொல்கிறான் என்னுடைய பிள்ளைன்னு பார்க்காதீங்கோ, இவனை கொன்னா எந்த பாவம் வராது, முதல்ல கொல்லுங்க அப்படின்னா. பராசர சொல்கிறா தே ததைவ ததச்சக்ரு பிரஹ்லாதாய மகாத்மனே விஷதானம் யதாஜ்ஞப்தம் பித்ரா தஸ்ய மகாத்மனா. உடனே அவர்கள் எல்லாம் பார்த்தா பிள்ளையாச்சு தாப்பனாச்சு, அவளுக்குள்ளே இருக்கிற சண்டை நான் எதுவும் தலையிடணும், என்னென்ன சொல்லியிருக்கானோ அதை பண்ணுறேன் அப்படின்னா விஷத்தை போட்டா அவனும் கொடுத்துட்டான், பிரஹ்லாதனும் கொடுத்துட்டான். ஹாலாஹலம் விஷம் கோரம் அனந்தோச்சாரணேன சக அபிமந்திர சகா நேன மைத்ரேய புபுஜேததா. அந்த பிள்ளை பார்த்தான், அவனுக்கு விஷம் இருக்குது இல்லை எதுவும் தெரியல, அதாவது இலையில அத்தனை போஜனங்கள் எல்லாம் போட்டிருக்கா, அந்த பக்ஷங்கள் எல்லாம் சாய்ச்சிருக்கா அப்படின்றது மட்டும் தெரியும். உடனே எடுத்தா கோவிந்தா அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அபிமந்திரணம் பண்ணா, அதை அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான். ஒரு வாயிலையும் கோவிந்தா கோவிந்தா சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். சாஸ்திரம் சொல்கிறது கவலை செய்வ குறியாத் கோவிந்த கீர்த்தனம். நம்ம எல்லாம் சாப்பிட்றச்சே இந்த பக்கம் ஃபோன் ஓடிண்டே இருக்குது, அந்த பக்கம் டிவி ஓடிண்டே இருக்குது, பக்கத்தில் நியூஸ் பேப்பர் உட்காண்டே இருக்குது, இனி யாரும் உட்காந்துருந்தா அவகிட்ட கடன்னு எதோ ஊர் வம்பு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா இப்படி சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு விஷமாக பரிணமிக்கும். அப்போ நாம் சாப்பிட்றது எப்படி இருக்கணும்னா ஏகாந்தமாக உட்காந்து எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எம்பெருமானுடைய சிந்தனையிலேயே நமக்குள்ளே இருக்கிற எம்பெருமானுக்கு நாம் போடுற சாப்பாடு, அது உணவு நம்ம எப்படி இங்கே கண்டருளை பண்ணுறோமோ அந்த மாதிரி எம்பெருமான் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற எம்பெருமானுக்கு நம்ம கண்டருளை பண்ணுறதுன்ற ஒரு புத்தியோட அதை எடுத்து ஒரு கவலம் ஒரு வாய் சாப்பிட்றச்சமும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அந்த எம்பெருமானை தியானம் பண்ணணுமா. ஏன் வேற பேரை எடுத்து என்ன சுவாமி, வேற ஒன்றும் இல்லை, இந்த அன்னம் அப்படின்னாலே நமக்கு பிரசித்தமாக தெரிகிற ஒரு விஷயம். அன்னக்கூட்டம் நடந்தது அன்றைக்கி ஒரு காலத்தில். அந்த கோவர்தனம் மலையை தூக்கி பிடிச்சார் கண்ணன். எதனால் என்ன, மொத்தம் அன்னக்கூட்டம் உற்சவம் நடந்தது, எல்லாம் கோவர்தனுக்கு படைங்க அப்படின்னா அகம் கோவர்தனோஸ்மி மொத்தத்தையும் எடுத்து சாப்பிட்டாரா இல்லையோ. அந்த சாப்பிட்டான் கண்ணன்னு நல்லா தெரியறதுன்னு சரித்திரத்தில் அதை நினைவுபடுத்திட்டு அங்கே தான் கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்திருக்கு, அங்கே தான் கோவிந்தன்னு பேர் கிடச்சி கொடுத்து இந்திரன் வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான். அதனால் ஒரு கவலை எடுத்து சாப்பிட்றச்சவும் கோவிந்தா கோவிந்தான்னு கண்ணனை நினச்சி அந்த எம்பெருமான் நினச்சி சாப்பிடணும். இதுதான் இப்படி தான் சொல்லி காட்டிருக்கா இந்த சாஸ்திரத்தில். இந்த பிரகலாத ஆழ்வான் அதே தான் பண்ணுறான். ஒரு திருநாமம் ஒரு கவலை எடுக்கிறச்சவும் பெருமாளுடைய திருநாமத்தை எடுக்கிறான். அதுதான் இங்கே காட்டுறார். விஷதானம் யதாஜ்ஞம், அதாவது ஹாலாஹலம் விஷம் கோரம் அனந்தோச்சாரணேன சா. அனந்தோச்சாரணம் அப்படின்னா ஒன்று யோசனை பண்ணுங்க, பிரகலாதானம் இருக்கச்சே எங்கே கண்ணன் எங்கே கோவர்தனோ திருநாமம் இன்னும் நடக்கலையே இல்லையோ, அதுக்கப்புறம் தானே நடந்திருக்கு. அப்போ அவர் என்ன திருநாமம் சொல்லியிருக்கானா அனந்தா அப்படின்னு திருநாமத்தை சொல்லியிருக்காரு. அனந்தோச்சாரணேன சகா அபிமந்திர சகான்னேன மைத்ரேயா புபுஜேததா. அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருநாமம் சொல்லி சாப்பிட்டானோ இல்லையோ அவிகாரம் ச தத்புக்த்வா பிரகலாத ஸ்வஸ்தமானசா. அவன் எத்தனை சாப்பிட்டாலும் பூர்த்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் சாப்பிட்டாலும் விஷம் மட்டும் ஏறலை, அவனுக்கு ஸ்வஸ்தமாக நன்னா இருந்தான். அனந்த கியாதி நிர்வீரியம் ஜரயாமாச தத்விஷம். ஆனால் ஆச்சரியம் எல்லா சுற்றி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் என்ன ஆச்சரியம்னா அனந்த வீரியம். அந்த அனந்தன் அப்படின்னு எம்பெருமான திருநாமம், அந்த அனந்தனை தியானம் பண்ணி தான் சாப்பிட்ருக்கா. அவனுடைய வீரியத்தால்
இந்த ஹாலஹால விஷமே ஜீரணிச்சு கொடுத்தா அந்த பிரகலாதனுக்கு. ஹாலஹால விஷம்னா அன்றைக்கே சொன்னேன், சிவனை பரமசிவனார் அதை சாப்பிட்டு உள்ளே எடுத்துட்டா அதை ஜீரணிக்கிறது கஷ்டன்றபடியால் கழுத்துலேயே வச்சுண்டு நீலகண்டன் பேர் பெற்றுன்னு போயிட்டார். அது உடம்பு உள்ளே போனால் அது வேறு மாதிரி பரிணமிச்சிடணும், கழுத்தில் வச்சுட்டு நீலகண்டன் பேர் பெற்றுன்னு போயிட்டார். இவர் ஆனால் பூர்த்தியாக சாப்பிட்டு அதை ஜீரணிச்சுட்டார். அந்த தேஜஸ் எப்படி இருக்கணும் அப்போ அதை காட்டுறதுங்க. அவிகாரசா தத்புக்வா பிரஹ்லாத ஸ்வஸ்தமானசா அனந்தக்யாதி நிர்வீரியம் ஜரயாமாச தத்விஷம் தத சூதா பயத்ரஸ்தா ஜீரணம் திருஷ்டுவா மகத்விஷம். அவங்களுக்கெல்லாம் காலாடலை கையாடலை, எப்பேற்பட்ட விஷம், அதுவும் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் ஒன்னொன்னுத்தையும் சேர்த்துருக்கோம். குழம்புல ஒன்று, சாத்தமுதில் ஒன்று, கரம்புல ஒன்று, ஒன்னொன்னுத்தையும் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு சஸ்தமாக உட்காந்துருக்கானே, இவன் என்ன மனுஷனா தைத்தியனா, யார் இவன் அப்படின்னு அவன் ஆச்சரியம் எடுத்து தத்த சூதா பயத்ரஸ்தா ஜீரணம் திருஷ்டுவா மகத்விஷம் தைத்தியேஸ்வரம் உபாகம்யா பிரணிபத்திய இதமப்ருவன். உடனே ஓடி வந்தா ஹிரண்யகசிபு இடத்துல ஓடி வந்து காலில் விழுந்து சொல்றா, சூதா ஊச்சுகு அவர்கள் சொல்றா, தைத்தியராஜ விஷம் தத்தம் அஸ்மாபிர் அதிபீஷணம் ஜீர்ணம் தேன சகான்னேன பிரக்லாதேன சுதேனதே. பெரிய விஷம், ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ். அதை கொடுத்தா நாம இருந்தாலும் அவன் சர்வ சாதாரணமாக ஜீரணிச்சுட்டாப்பா, இது மேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. உடனே ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு பக்கத்தில் கோபம், ஒரு பக்கத்தில் பயம். சொல்கிறான், துவரியதாம் ஹே ஹே சத்யோ தைத்திய புரோஹிதாக கிருத்தியாம் தஸ்ய விநாசாய உத்பாதயத மாச்சிரம். தைத்தியர்களுக்கு புரோஹிதரானவர்களே, அதாவது குருக்களே, தைத்தியர்களுக்கு குருக்களே எல்லாரும் வாங்க, உடனே மந்திரம் பண்ணுங்க. மந்திரம்னா ஏதோ அந்த அந்த சப்தம் இந்த சப்தம் அந்த மந்திரம் இல்லை, மந்திராலோசனை. உடனே ஒரு உபாயத்தை கண்டுபிடிங்க, இந்த பிள்ளையை எப்படி போக்குறது அப்படின்னு ஒரு உபாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே புரோஹிதர்கள் தான் சொல்கிறா, ஜாதஸ்திரைலோக்கிய விக்யாத ஆயுஷ்மன் பிரம்மண குலே தைத்தியராஜசதனையோ ஹிரண்யகசிபோர் பவான். உடனே இந்த குருக்கள் எல்லாம் பிரகலாதனை பார்த்தானா சின்ன பிள்ளை. இந்த பிள்ளையை பார்த்து இப்போவும் இன்னும் கொல்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஆனபடியே அந்த பிள்ளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறா, பிள்ளாய் ஜாதஸ்திரைலோக்கிய விக்யாத்தா ஆயுஷ்மன்னு பிரம்மண குலே, நீ 3 லோகங்கள்லையும் விக்யாதி பெத்த ஹிரண்யகசிபுவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறேன், பிரம்மாவுடைய குலத்தில் பிறந்திருக்கிறேன். தைத்தியராஜஸ்ய தனயா ஹிரண்யகசிபோர் பவான், தைத்தியராஜனான ஹிரண்யகசிபுவோட பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். கிம் தேவைஹி கிம் அனந்தேன கிம் அந்யேன துவாஸ்ரயா பிதாதே சர்வலோகானான் தொன் ததைவ பவிஷ்யசி. நீ இப்படி இந்த ராஜாவுக்கு பிறந்தவனாக இருந்த, அதுவும் ஹிரண்யகசிபுவுக்கு பிறந்து வைத்து நீ ஏதோ இந்த அனந்தன் எம்பெருமான் அவன் இவன் தேவன் அப்படின்னெல்லாம் போறியே, இதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் கூடாதே. கிம் தேவைஹி கிமனந்தேன கிமன்யேன தவாஸ்ரயா, மற்ற அனந்தனை ஆசிரியச்சேன்னா மற்றவனை ஆசிரியச்சேன்னா நீ நேராக ஹிரண்யகசிபுவோட பிள்ளையா இருக்கிற, இப்படிலாம் பண்ணலாமா? பிதாதே சர்வலோகானந்தம் ததைவ பவிஷ்யசி, எல்லா லோகங்களுக்கும் ஆசிரியன் உன்னுடைய தகப்பன். அதே மாதிரி தான் நீயும் இனிமேல் ஆக போற. நீயும் வளர்ந்தா அந்த ஹிரண்யகசிபுவுக்கு நீ பிள்ளையானபடியால் நீயும் எல்லா லோகங்களுக்கும் நீயே ஆசிரியமாக இருந்துட போகிற, எல்லாருக்கும் நீ தான் புகழாக இருக்க போகிற. அப்படி இருக்கிற நீ மற்றவனுடைய கால் பிடிக்கலாமா? தஸ்மாத் பரித்யஜைனாம் துவம் விபக்ஷஸ்தவ சம்ஹிதாம் விபக்ஷஸ்தவ சம்ஹிதாம் ஸ்லாக்ய பிதா சமஸ்தானாம் குருணாம் பரமோ குரு. ஆனபடியாலே நீ இப்போ ஏதோ விபக்ஷம் அப்படின்னா எதிரியினுடைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்கே, விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கே, அதை நிறுத்து, உடனடியாக நிறுத்து. என்ன பண்ணணும்னா ஸ்லாக்ய பிதா சமஸ்தானாம் குருணாம் பரமோ குரு, உன்னுடைய தகப்பனாரை போத்து, அவன்தான் குருக்களுக்கெல்லாம் குரு, லோகங்களுக்கெல்லாம் ராஜா, எல்லாருக்கும் தேவன். இப்படி இருக்கிற உன்னுடைய தகப்பனாரை போத்துன்னா இதெல்லாம் சொன்ன உடனே பிரகலாதன் சிரிப்பு வந்துருச்சு. அந்த பிரகலாதன் சொல்கிறான், ஏவமே தன் மகாபாகாக ஸ்லாக்யமே தன் மகாகுலம் மரீச்சே சகலேப்யஸ்மின் திரைலோக்கே நான்யதா வதேத். குருக்களே, குருமார்களே, நீங்கள் சொன்னதில் ஒரு அம்சம் நான் ஒத்துக்கிறேன், வாஸ்தவம் தான். என்னதுன்னா ஏவமே தன் மகாபாகாக ஸ்லாக்யம் ஏதன் மகாகுலம், என்னுடைய குலம் ரொம்ப பெருசு, பிரம்மாவுடைய குலம் அப்படின்னிற ரொம்ப சத்தியம். பிரம்மாவுக்கு மரீச்சி பிள்ளை, மரீச்சிக்கு இந்த கஷ்யப்பன் பிள்ளை அப்படின்னு இந்த மாதிரி வந்திருக்கிறது. அப்போ அந்த பிரம்மா மரீச்சி கஷ்யப்பன், அவனுக்கு ஹிரண்யகசிபு, அவனுக்கு நான், இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான வம்சம் வந்திருக்கிறது. வாஸ்தவமான விசாரம். மரீச்சே சகலேப்யஸ்மின் திரைலோக்கிய நான்யதா வதேத். இந்த 3 லோகங்களில் இதுக்கு சமானமான ஒரு வம்சத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட வம்சம். பிதாச்ச மம சர்வஸ்மின் ஜகத் உத்கிருஷ்ட சேஷ்டிதா ஏததப்யவகச்சாமி சத்தியம் அத்ராபி நான்றுதம். என்னுடைய தகப்பனாரோ எல்லா ஜகத்தெல்லாம் தான் வென்னு வச்சிருக்கார், எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கார். அதில் எந்த அது சந்தேகமும் கிடையாது, வாஸ்தவமான விசாரம் தான். எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சிருக்கார். அது வஞ்சனையாலேயோ நேர்மறையாலேயோ அதெல்லாம் வேற இருக்கட்டும், ஆனால் ஜெயித்து இருக்கிறாள்ன்றது உண்மை.
அதுபடியால் அதையும் ஒத்துக்கிறேன். ஏததப்யவகச்சாமி சத்தியமத்ராபி தாண்டிருத்தம். அவன் அவன் பெரிய பராக்கிரமத்தை உடையவன் அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். நீங்களெல்லாம் சொன்னீங்களே, இப்போ ஹிரண்யகசிபு அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் ஆச்சரியமாக இருக்கிறான். ஆமாம், வாஸ்தவம், அவன் பெரிய பராக்கிரமசாலி, அதையும் ஒத்துக்கிறேன். குருணாம் சர்வேஷாம் பிதா பரமகோ குரு யதுக்தம் பிராந்திஸ்தத்ராபி ஸ்வல்பாபி ந வித்யதே. இனி ஒரு பிள்ளைக்கு யார் முதல்ல குரு அப்படின்னா தகப்பனார் தான் பெரிய குரு. தகப்பனார் ஏன் பெரிய குருன்னா, இருக்கிறதெல்லாம் அவர் தான் உபதேசம் பண்ணி சொல்லி கொடுக்குறார். அவனுடைய வாழ்க்கையை அவன் தான் பார்த்துக்கிறார். ஆனபடியால் தகப்பனார் தான் பெரிய குரு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். குருநாமுக்கு சர்வேஷாம் பிதா பரமகோ குரு. எத்தனை குருக்கள் இருக்காளோ அவன் எல்லார காட்டிலும் பிதா தான் பெரிய குரு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தும் எதுக்தம் பிராந்தி தத்ராபி சொல்பாபி ஹின வித்யது, அதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் கிடையாது, பிராந்தி அதாவது கலக்கமும் கிடையாது. நான் பரிபூர்ணமாக ஒத்துக்கிறேன், என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு முதல் குரு. அது வரைக்கும் நான் அவர் பக்கத்தில் பக்தியோட கூட இருக்கேன். சொல்கிறேன் பிரகலாதாழ்வார், அந்த பக்தியோட கூட இருக்கேன். ஆனால் அதாவது பிதா குருர்ன சந்தேக பூஜனீய பிரயத்னதா தத்ராபி நாபராத்யாமி இத்தியேவம் மனசிமே ஸ்திதம். இந்த ஜகத்திலேயே ஒரு வழக்கம், ஒரு நியதி உண்டு, பிதா தான் பெரிய குரு அப்படின்னு இருக்கிறபடியாலே அவனை எல்லா விதத்தாலையும் பிரயத்னத்தோடு அந்த பிதாவை பூஜிக்கணும், அவனை நன்னா பார்க்கணும், அவனை நன்னா கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சாஸ்திரத்தை நான் தெரிஞ்சுருக்கேன், இதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். அதில் நான் அபராதம் பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லை. அபராதம் பண்ணுறதுன்னு நான் அதெல்லாம் பின்வாங்குறேன்னு சொல்லவே மாட்டேன். நான் கட்டாயமாக என்னுடைய தகப்பன் காலில் விழுந்து அவனை கௌரவிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் யத்வேதத் கிமனந்தேன இத்யுக்தம் யுஷ்மாபிரீதிருஷம் கோப்ரவீதி யதாநியாயம் கிந்து நைதத்வசோர்த்தவதி. எல்லாம் இந்த தகப்பனார் இப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர், அவனுக்கு பிள்ளை அவர் இருந்திருக்கிறேன், இப்படி பண்ணலாமா, எல்லாம் வாஸ்தவம். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று நான் ஒத்துக்க மாட்டேன்னா, கிம் அனந்தேனான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க பாருங்க. அதாவது பெருமாளால் என்ன ஆறுது உனக்கு, என்ன பெருசாக ஆயிடுறது உனக்கு, பெருமாளை ஏன் வழிபடுறேன்னு கேட்டீங்க பாருங்க. இது நியாயமான வார்த்தையா? யார் தான் இந்த வார்த்தையை ஒத்துக்கிறா அப்படின்னு கேட்குறான். கோப்ரவீதி யதாநியாயம் கிம் து நைதத்வசோர்த்தவது இத்யுக்த்வா சோபவன் மௌனி தேஷாங் கௌரவயந்திரிதா. இவ்வளோதான் கேட்ட அந்த பிரகலாதம். முதல்ல யார் தான் இந்த பெருமாளை இந்த மாதிரி வழிபடுறது கூடாது அப்படின்னு சொன்னீரே, இது நியாயமா, யார் தான் ஒத்துப்பா அப்படின்னு கேட்டு மௌனமாக ஆயிட்டான், வாய முழுட்டான். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு மேல் அந்த மாதிரி இருக்க முடியல வரால. பொக்குன்னு சிரிச்சுட்டார். பிரஹஸ்ய புனఃப்ராஹா கிமனந்தேன சாத்தியதி. பொக்குன்னு சிரிச்சுட்டார். ஏன் சிரிக்கிற பிள்ளாய் அப்படின்னா, இல்லை நீங்கள் கேட்ட வார்த்தை இன்னும் ஆறல்ல, பெருமாள் கொண்டு என்ன ஆகணும் கேட்குறீங்களே, என்ன நியாயம் என்ன நியாயம், அதை கேட்குறார். பிரஹஸ்ய புனఃப்ராஹ கிமனந்தேன சாத்விதி சாதுபோ கிமனந்தேன சாதுபோ குரபோ மம. நல்லது நல்லது குருக்களே, நானே உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஆறுதுன்னா இருக்கட்டும், அப்படியே கேட்டுக்கோங்க. அந்த பெருமாளால் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கல்ல, நான் இப்போ சூயதாம் யதனந்தேனா எதி கேதம் நான் யாசியதா. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த எம்பெருமானால நமக்கு என்ன ஆக வேண்டி இருக்கிறது, எல்லாரும் என்னத்தை சாதிச்சுக்கிறா அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதனால் ஒரு துக்கம் ஏற்படலைன்னா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். தர்மார்த்த காமமோக்ஷாச்ச புருஷார்த்தா உதாஹிருதாக சதுஷ்டயமிதம் யஸ்மாத் தஸ்மாத் கிமிதம் வச்சஹா. லோகத்தில் 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறது. தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இந்த 4 புருஷார்த்தங்களுக்குள்ளே தான் எவனாயிருந்தாலும் இந்த லோகத்தில் தான் அடைய வேண்டிய ஒரு பொருள், அடைய வேண்டிய வஸ்து, அடைய வேண்டிய ஒரு பதவி அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இந்த 4க்குள்ளே தான் வந்தாகணும். இதுக்கு 4 வெளியில் ஒன்று புருஷார்த்தம் பார்த்துடவே முடியாது. தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். பாசுரம் சொல்கிறச்சு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. திருவரங்க தமுதலா சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமம் என்னிவை 4 என்பர். 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனஞ்சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையன் பாசுரம். அப்போ இந்த 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறது. எது சிறந்த புருஷார்த்தம்னா கண்ணனுக்கே ஆமது காமம், கிருஷ்ண காமம் தான் சிறந்த புருஷார்த்தம்னு காட்டுட்டார்னு சரித்திரம். அது இருக்கட்டும், எதுக்காக சொல்ல வந்தேன்னா 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறது, தர்ம அர்த்த காம மோட்சங்கள்னு. அந்த புருஷார்த்தங்களுக்குள்ளே சதுஷ்டயமிதம் யஸ்மாத் தஸ்மாத் கிமிதம் வசஹா. அந்த 4 புருஷார்த்தங்களை சொன்னேனே, அந்த 4 புருஷார்த்தங்கள் யாரால வந்ததுன்னு நினச்சிக்கிறீங்கோ? ஏதோ எம்பெருமானால என்ன நடக்கும் கேட்குறீங்களே. இருக்கிற 4 புருஷார்த்தங்களை கொடுக்குறவன் யார் அதை கேட்குறாருங்க. மரீச்சி மிஸ்ரைர் தக்ஷாத்யைர் ததைவான்யைர் அனந்ததः தர்ம பிராப்தஸ் ததாச்சான்யைர் அர்த்த காமஸ்ததாபரைஹி.
என்னுடைய வம்சத்தில் வந்த அந்த மரீச்சி இருக்கிறார், மரீச்சி மிஸ்ரைஹி தக்ஷாத்யைஹி, தக்ஷன் அவனுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம். இந்த மரீச்சி தக்ஷன் முதலான எத்தனை பெரிய ரிஷிகள் எல்லாம் இருந்தா அவர்களுக்கெல்லாம் தர்மம் எப்படி கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறீங்க? பெருமாளை வணங்கவே தான், பெருமாளுடைய அனுகிரகத்தால் தானே கிடைச்சது. அதே போல தர்மப்பிராப்தஸ்ததா சான்யேர் அர்த்த காமஸ்ததா பரைஹி, இன்னும் சில பேருக்கு காமங்கள் எல்லாம் கிடைச்சது, அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைச்சது. அவ்வளோ ஏன், இந்த ஹிரண்யகசிபு என்னுடைய தகப்பன் இருக்கிறானே, அவன் தபஸ் பண்ணுறச்சேவே பிரம்மாவுடைய வரம் கிடைச்சதே, அது யாருடைய சங்கல்பத்தாலே நினச்சி? பெருமாவுடைய சங்கல்பத்தாலே தான். அப்போ எதுவாக இருந்தாலும் அது காமமோ அர்த்தமோ தர்மமோ ஏன் மோட்சமோ எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால தானே கிடைக்கிறது. தத்துவவேதினோ பூத்வா ஞான தியான சமாதிபிகி அவாபூர் முக்திமபரே புருஷாத் துவஸ்தபந்தனாக. அந்த எம்பெருமானை நன்னா தெரிஞ்சுட்டு அவனையே தியானம் பண்ணி 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 முக்தியே அடைஞ்சுட்டா பெரியவர்கள் எல்லாம். சுகோ முக்தகா வாமதேவோ முக்தகா அப்படின்னு எல்லாம் இந்த வேதம் காட்டுறது. அப்பேற்பட்ட ரிஷிகள் எல்லாம் அந்த எம்பெருமானை தியானம் பண்ணி 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 முக்தியே அடைஞ்சுட்டா. தர்மத்தை அடையிறா, காமங்களை அடையிறா, அர்த்தங்களை அடையிறா, முக்தியே அடைஞ்சுடுறா. இல்லை அடையாதது எதுன்னு இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. சம்பத் ஐஸ்வர்ய மாஹாத்ய ஞான சந்ததி கர்மணா விமுக்தே சைகதோ லப்யம் மூலம் ஆராதனம் ஹரேஹே. எதெல்லாம் கிடைக்கிறது? அதாவது சம்பத் ஐஸ்வர்யம் மாஹாத்யம், அந்த சம்பத்து பெரிய செல்வம் கிடைச்சிடுறது, ஐஸ்வர்யம் இந்த சொத்து பொத்தெல்லாம் கிடைச்சிடுறது, அதே மாதிரி மாஹாத்யம் பெரிய புகழ் இதெல்லாம் கிடைச்சிடுறது, ஞானம் கிடைச்சிடுறது, சந்ததிகள் எல்லாம் கிடைச்சிடுறது, கர்மணாம் விமுக்தேஷ்சை ஏகதோ லப்யம் இந்த கர்மங்கள் இன்னும் விடுதலையும் கிடைச்சிடுறது, மோட்சமும் கிடைச்சிடுறது, எல்லாமே கிடைச்சிடுறது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மூலம் என்ன தெரியுமா? எது ஒரே ஒரு மூலம் அப்படின்னா அதை சொல்கிறார். மூலம் ஆராதனம் ஹரேஹே. அந்த எம்பெருமான திருவாராதனம் பண்ணாலேயே, அந்த எம்பெருமான பூஜித்தாலேயே இதெல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அதை சொல்கிறார் ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாசுரம் பாடுறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுது ஆயிரனவெல்லாம் அடியார்படுத்துகிற ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மத்தும் தந்திடும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு பாசுரம். அந்த நாராயணா அப்படின்ற ஒரு திருநாமமே, பெருமாளும் 2ஆம் பட்சம், அந்த திருநாமமே நமக்கு எத்தனை எல்லாம் பண்ணி கொடுக்குறது தெரியுமா? குலத்தை கொடுத்துருது, சிரேஷ்டமான குலத்தில் பிறப்பை கொடுத்துருது, குலம் தரும், செல்வம் தந்திடும், எல்லா செல்வங்களையும் கொடுத்துடுறது, அடியார்படுத்துயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும், எத்தனை துக்கங்களோ எல்லாத்தையும் போக்கி கொடுத்துடுறது, நீழ்விசும் மருளும் பெரிய மோட்சத்தை கொடுத்துடுறது, அருளோடு பெருநிலம் அளிக்கும், அதாவது கைவல்ய மோட்சத்தையும் கொடுத்துடுறது, பகவத் பிராப்தி ரூபமான மோட்சத்தையும் கொடுத்துடுறது, எப்பேற்பட்ட ஒரு மோட்சத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறது. வளம் தரும், நமக்கு பலத்தை கொடுக்கறது, இந்த லோகத்தில் எதான ஜெயிக்கணும்னா பலத்தை கொடுக்கறது, மத்தும் தந்திடும், இல்லை சொல்லாவிட்ட எதான இருந்தால் அதையும் சேர்த்து கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. மத்தும் தந்திடும் அடியா பெத்த தாயினும் ஆயின செய்யும். இத்தனைக்கும் எல்லாம் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு பெத்த தாயாரானவள் குழந்தைய பார்த்து எத்தனை காரியங்கள் பண்ணுறாளோ அதுக்கு 1000 மடங்கு சேர்த்து இந்த சாஸ்திரம், இந்த நாமமானது, நாராயண நாமமானது இவனுக்கு பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் இருக்கிறது. பெத்த தாய் நம் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நமக்கு எல்லா விதத்துலையும் நல்லதையே கொடுக்கக்கூடிய அந்த நாமம் நாராயண நாமம் அப்படின்றாலே, இந்த மாதிரி அந்த எம்பெருமான ஆராதித்தால் கிடைக்காதது எது? யதோ தர்மார்த்த காமாக்கியம் முக்திஷ்சாபி பலம் திஜாக தேனாபி கிம் கிம் இத்தியேவம் அனந்தேன கிமுச்சதே. யாரிடமிருந்து இந்த தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எல்லாம் கிடைக்கிறதோ அவனை பார்த்துட்டு அவனாலே எனக்கு என்ன ஆக வேண்டி இருக்கிறதுன்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறான். கிம்சாபி பகுனோக்தேன பவந்தோ குரவோ மம வதந்து சாது வா சாது விவேகோ அஸ்மாக்கம் அல்பக. இது மேலே எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த பிள்ளை சொல்கிறான், இது மேலே எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நானும் உங்களுடைய சிஷ்யன், நீங்களும் என்னுடைய குருக்கள், நானா உங்களுக்கு சொல்லணும்? இன்னும் கேட்டால் இப்போ நான் சொன்னது சரியா இல்லையான்றதை உங்களுடைய மனசு தொட்டு நீங்களே சொல்லுங்க பார்க்கலான்றான். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். பகுநாத்திர கிமுக்தேன சகேவ ஜெகதப்பதி சகர்த்தாச்ச விகர்த்தாச்ச சம்ஹர்த்தாச்ச ஹிருதிஸ்திதா. நிறைய சொல்லி என்ன அவன்தான் இவன்தான் அப்படின்னு பெருமாளை எவ்வளோ சொல்லி என்ன நான் சுலபமாக சொல்கிறேன். இந்த ஜகத்துக்கெல்லாம் அவன்தான் பதி, அவன்தான் காரணன், அவன்தான் இந்த ஜகத்தா பரிணமிச்சிருக்கிறான். கடைசியில் இந்த ஜெகத்தை காக்கிறவனே இதை அழிக்கிறவனே எல்லாமே அவன். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படி இருக்கிறது. சபோக்தா போஜ்யம் அப்பியேவம் சகேவ ஜெகதீஸ்வர பவத்பிர் ஏதச்சந்தவ்யம் பால்யாதுத்தம் து நயன்மயா. அவன்தான் போக்தாவாக இருக்கிறான். நம்ம எல்லாரும் இந்த ஜெகத்தை எல்லாரையும் அனுபவிக்கிறவன் அவனாக இருக்கிறான். போஜ்யம் இதை அனுபவிக்கிற வஸ்துக்களாகவும் அவனேவா மாறி இருக்கிறான். எல்லாமே அவனாக இருக்கிறாச்சே. இந்த ஜெகத்தை ஈஸ்வரன், ஜெகத்துக்கே ஈஸ்வரன்,
ஜெகத்தை நியமிக்கிறவன் அவனாக இருக்கிறச்சே வேற என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்துறார். பவத்பீர் ஏதத் சந்தவ்யம் பால்யாத் உக்தம் து என்மையா. நான் ஒரு சின்ன பிள்ளை, தெரியாமல் ஏதோ சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்கள் க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்துட்டான் பிரகலாதாழ்வான். அந்த பிரகலாதாழ்வான் நிறுத்தினதுக்கு அப்புறம் புரோஹிதர்கள் எல்லாம் சொல்கிறா, அவர்களெல்லாம் கோபம் கொள்றா, இந்த பிள்ளை நமக்கு சொல்கிறச்சவே நமக்கு இப்படி ரத்தம் கொதிச்சுட்டு வருதே, இந்த ஹிரண்யகசிபுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நமக்கு புரியுறதுன்றாவா. ஆனபடியாலே அந்த பிள்ளையை பார்த்து இனி ஹிரண்யகசிபை பார்த்து நீ ஆச்சும் வெள்ளையாச்சுன்னு எல்லாம் கிளம்பி போயிடுறா. அந்த பிரகலாதாழ்வானுடைய உபதேசம் இத்தோட நிற்கட்டும் இன்னைக்கு. இது மேலே அந்த புரோஹிதர்கள் எல்லாம் என்ன பண்ணா, அந்த பிரகலாதாழ்வான் என்ன பண்ணா, ஹிரண்யகசிபு மேல் கொண்டு என்ன பண்ணா, அந்த ஹிரண்யகசிபுக்கு கடைசியில் வந்த நிலைமை என்ன, எல்லாமே இந்த ஒரு அத்தியாயம் அடுத்த அத்தியாயத்தில் பூர்த்தி பண்ணுற என்னன்றதை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்க்க பிரார்த்தம். சிவதே ராமானுஜாய நமः.